தமிழ் பேசும் அனைத்து நல்ல உறவுகளுக்கும் வணக்கம். OnePlus 6 இந்த 3 மாடல்களில் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது, எது நல்லா இருக்குது, எது எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு ஸ்பெஷலான வீடியோ நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டோம். நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காம மிஸ் பண்ணுவாங்க, 2 இடத்துலையுமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் ஸ்பெஷல் எடிஷன் அப்படின்ற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனை இப்போ சேல்ஸ்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதற்கும் அந்த 3 மாடலுக்கும் என்ன வித்தியாசம், அந்த வித்தியாசங்கள் உண்மையிலேயே இந்த அவெஞ்சர்ஸ் வாருக்கு ஒரு ஸ்பெஷலாக இருக்கா, அந்த காசுக்கு இது ஒர்த்தியானதா அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே பார்க்குறது மட்டும் இல்லாமல் இந்த அவெஞ்சர்ஸ் எடிஷனுக்கு இன்னும் இருக்கக்கூடிய பல விஷயங்களையும் சேர்த்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். OnePlus 6 அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் ஸ்பெஷல் எடிஷன் இப்போ நமக்கு வந்து இந்த பாக்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ யூனிட், பட் மேக்ஸிமம் வந்து நீங்கள் ரிட்டெயில் யூனிட் நீங்கள் கடையில் வாங்கும்பொழுதும் இதுதான் வந்து பேக்கேஜிங். ஸோ எனக்கு ஃபுல் ரேப் பண்ணி ஒரு ஃப்ரெஷ்ஷான பீஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே இருக்கக்கூடிய டிரான்ஸ்பரண்ட் கவர் எடுத்ததுக்கு அப்புறமாக அவெஞ்சர்ஸ் லோகோ பார்க்கறதுக்கு ரொம்ப ஷைனியாக தெரியுது. பட் இந்த அவெஞ்சர்ஸ் லோகோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதே கார்பன் பேக் ஃபினிஷிங் தான் வந்து நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் வந்து இருக்க போகுது. ஸோ அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ பாக்ஸில் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OnePlus லோகோ அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. OnePlus 6 அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே உள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்மார்ட் ஃபோன் வந்து இருக்குது. ஸோ ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றி எல்லாமே ரேப்பர்ஸ் இருக்குது. எல்லாத்தையுமே எடுத்ததுக்கு அப்புறமாக ஸ்மார்ட் ஃபோன் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் இருந்தாலுமே இப்போ ஒரு புது பீஸை வந்து நம்ம கையில் எடுக்கும்போது, புது மொபைலை கையில் வைக்கும்போது இன்னமும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். மொபைலை சைடில் வச்சிடலாம். மொபைலை சைடில் வச்சதுக்கப்புறம் உள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு அவெஞ்சர்ஸை பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதோ வந்து சும்மா வந்து கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் அவெஞ்சர்ஸ் ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை படித்து பார்க்கும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போல். அதுக்கு அடுத்தபடியாக ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்பெஷல் கேஸ், அயன்மேன் கேஸ் கொடுத்துருக்காங்க. அது அப்புறமா பார்க்கலாம். அதுக்கப்புறமாக ஒரு புக்லெட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்டர் டூலும் கொடுத்துருக்காங்க. புக்லெட்ஸில் பார்த்தீங்கன்னா நார்மலாக வாரண்டி கார்டு, அதே போல் யூசர் மேனுவல், அதுக்கப்புறமா அவெஞ்சர்ஸ் OnePlus கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸும் இருக்குது. அதுக்கடுத்தபடியாக கோல்டன் மெடாலியன் வந்து உள்ளே இருக்குது. ஸோ இந்த கோல்டன் மெடாலியன் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு விதமான 6 டைப்ஸில் வந்து இருக்கும். ஸோ நமக்கு கிடைச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா தோர் அப்படின்ற அந்த ஒரு மெடாலியன் தான் அங்கே வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதே போல் நம்ம அடுத்ததாக வந்து கேப்டன் அமெரிக்கா, அதுக்கப்புறமா பிளாக் வீடியோ, பிளாக் பேந்தர் அப்படின்றது போல் 6 டைப்ஸ் வந்து இந்த மெடாலியனில் இருக்கும். இது எல்லாமே வந்து யாராச்சும் வந்து ஒன்று சேர்த்த முடியும் அப்படின்னா, அதாவது 6 விதமான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து யாராச்சும் வந்து வாங்கி 6 விதமான இதையும் ஒன்றா கலெக்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு விதமான ரிவார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்காகவே இது வச்சுருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத வாங்கக்கூடிய அவெஞ்சர்ஸ் ஃபேன் தான் வந்து சொல்லணும். ஸோ நீங்கள் அவெஞ்சர்ஸ் ஃபேனாக இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தபடியாக நமக்குடைய டேஷ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமாக அதுக்குண்டான ஸ்பெசிஃபிக்கான ஒரு கேபிளும் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஃபிசிக்கல் ஓவரியூ பார்த்துடலாம். வலது பக்கமாக நமக்கு பவர் ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே ஸ்லைடர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லைடரை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க. இதுதான் அவெஞ்சர்ஸ் எடிஷனுக்கான ஒரு வித்தியாசமான விஷயம், ஃபிசிக்கலாக அவங்க வந்து பண்ணியிருக்கிற விஷயம்னு சொல்லலாம். மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. இடது பக்கமாக நமக்கு சிம் கார்டு ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு ஸ்லாட்ஸ் தான், ஹைப்ரிட் எல்லாமே கிடையாது. அதுக்கு அடுத்தபடியாக வால்யூம் ராக்கர் கீஸ் கொடுத்துருக்காங்க. கீழ் பகுதியில் நமக்கு ஸ்பீக்கர், Type-C போர்ட், பிரைமரி மைக்ரோஃபோன், 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. பின்பக்கமாக நமக்கு 2 கேமராஸ் கொடுக்குறாங்க. பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் கொண்ட கேமரா, அதுக்கு அடுத்தபடியாக 20 மெகாபிக்சல் கொண்ட கேமரா. ஸோ இந்த பின்பக்க கேமராவில் நமக்கு OIS சப்போர்ட்டும் இருக்குது, சூப்பர் ஸ்லோ மோஷன் சப்போர்ட்டும் இருக்குது, போர்ட்ரேட் மோடும் எடுத்திருக்காங்க. இதே நீங்கள் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு டியூவல் ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இந்த வாட்டி பின்பக்கமாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எல்லாமே சென்டர் லைனில் அசைன் ஆயிருக்கு. கீழே நமக்கு அவெஞ்சர்ஸ் லோகோ கொடுத்துருக்காங்க. முன்பகுதியில் நமக்கு 16 மெகாபிக்சல் கொண்ட ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க. இயர் பீஸ் இருக்குது. அதுக்கப்புறமாக இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்சில் தான் இருக்குது. ஸோ அதுதான் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஓவராலாக 6.28 இன்ச்சஸ் வந்து ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஆப்டிக் அமுலட் டிஸ்பிளே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். கலர்ஸ் எல்லாமே வந்து நல்ல டிண்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. 2.5D கார்னிங் கொரில்லா கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு இருக்கிறது 8GB ரேம் கொடுத்துருக்காங்க. ஆக்சிஜன் OS 5.1.5 இருக்குது. ஸ்டோரேஜ் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா 256GB வந்து இதில் டோட்டல் ஸ்டோரேஜ். ஸோ இதுதான் வந்து இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லலாம். அதில் அப்ராக்சிமேட்டாக நமக்கு 242GB வந்து உங்களுக்கு ஃப்ரீ இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு Qualcomm Snapdragon 845 ஆக்டோகோர் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து கண்டிப்பாக பிளேசிங் ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம கேமிங் எல்லாமே உங்களுக்கு ரிவ்யூஸ் எல்லாமே வந்து தனியாக போட போகிறோம். ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு 3300 mAh பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. பேட்டரி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பட் சப்போர்ட் பண்ணுறதுக்கு டேஷ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ அரை மணி நேரம் போட்டாலே உங்களுக்கு 60% சார்ஜ் ஆகிடும். 1 மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜும் ஆகிடும். அது ஒரு நல்ல விஷயம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாட்டர் ரெசிஸ்டன்ட்னு சொல்லியிருக்காங்க. பட் எந்த ஒரு IP ரேட்டிங்கும் கன்ஃபார்ம் பண்ணல. ஃபேஸ் அன்லாக் இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் பேக் அப்படின்றதுனால உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்ல ஷைனியாக இருக்குது.
இதில் நாட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த நாட்ச் உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் செட்டிங்ஸில் இந்த நாட்சை வந்து நார்மலாக வந்து ஹைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாக நார்மலாக கெஸ்டர்ஸ் மோடும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து முன்னாடி வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பெசல்லெஸ் டிஸ்பிளே அப்படின்னே சொல்லலாம். அந்த சின்ன நாட்ச் மட்டும் நீங்கள் இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா ஓவராலாக வந்து டிஸ்பிளேலேருந்து எல்லாமே வந்து இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸில் ரொம்பவே நல்லாயிருக்கு. மற்ற விஷயங்களை பார்க்கறதுக்கு முன்பாக இந்த வீடியோவை வழங்கும் Cashify.in கிட்ட இருந்து ஒரு சில வார்த்தைகள். உங்களுடைய பழைய மொபைலை விற்கிறதுக்கு சரியான விலை Cashify.inல. உங்களுடைய வீட்டுக்கே வந்து அந்த பழைய மொபைலை வாங்குறது மட்டும் இல்லாமல் அந்த சரியான விலையை உங்களுடைய அக்கௌண்ட்டில் உடனுக்குடன் ட்ரான்ஸ்ஃபர் செய்வதற்கு Cashify.in செக் பண்ணி பாருங்கள். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கும் நம்ம மற்ற 3 ஸ்மார்ட் ஃபோனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கலாம். பின்பக்கமாக நமக்கு இதோட டிசைன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மல் அதே கிளாஸ் பேக் ஃபினிஷிங் தான் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது ஒரு கார்பன் ஃபைபர் ஃபினிஷிங்கில் ஒரு டெக்ஸ்சர் வந்து மாற்றிருக்காங்கன்னு சொல்லலாம். கீழே அவெஞ்சர்ஸ் லோகோ இருக்குது, மாவல் அப்படின்றதையும் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்லைடர் வந்து கோல்டு கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிசபிள் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஃபிசிக்கலாக இது மட்டும் தான். சாஃப்ட்வேர் சைடு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே யூஐயில் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறது பிளாக் அண்ட் எல்லோ கலரை வந்து இவங்க அதிகமாக ப்ரிஃபர் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட கோல்டு கலர் மாதிரி இந்த அவெஞ்சர்ஸ் இன்டிமேட் பண்ணுற வகையில். அதுக்கப்புறமா வால்பேப்பர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த அவெஞ்சர்ஸை சார்ந்து பல விதமான வால்பேப்பர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து ரொட்டேஷனலாக யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த மொபைலில் தனியாக நீங்கள் பார்க்கும்போது இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். இது இல்லாமல் நமக்கு அயன்மேன் கொண்ட ஒரு பிரத்யேகமான ஒரு கேஸ் கொடுக்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது அந்த கேஸ். ப்ளஸ் உங்களுக்கு அவெஞ்சர்ஸோட ஃபேனுக்கு உள்ளே வந்து அவெஞ்சர்ஸை பற்றின ஒரு கார்டு, அதுக்கப்புறமாக அந்த மெடாலியனும் வந்து கொடுக்குறாங்க. நார்மலான மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 128 GB தான். பட் இந்த ஸ்பெஷல் எடிஷனில் 256 GB வரைக்கும் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. ஸோ அதிகமான ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்றவங்க, அவெஞ்சர்ஸ் உடைய நான் ஒரு மிகப்பெரிய ஃபேன் அப்படின்றவங்க, ஸோ இந்த கார்பன் ஃபைபர் பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றவங்க மட்டும் நீங்கள் இந்த வந்து கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். பட் மற்றவங்களுக்கு எல்லாமே நான் சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு ஸ்டோரேஜ் உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் நார்மலாக 40,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு சில்க் ஒயிட் அந்த ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது, மிரர் பிளாக் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. இது இல்லாமல் நம்மளுடைய மிட் நைட் பிளாக் எடிஷனும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அது கூட கம்பேர் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட இதுவும் வந்து மிரர் பிளாக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரே டிசைன் தான். இந்த டெக்ஸ்சர் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கிறதுனால இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதே போல் இந்த அயன்மேன் கேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது வேணும் அப்படின்றவங்க நீங்கள் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே 1500 ரூபாய்க்கு இது சேல்ஸுக்கு இப்போ போட்டிருக்காங்க. நீங்கள் அதையும் வந்து தனியாக கூட வாங்கிக்கலாம். 1500 ரூபாயோடு போயிடும். ஸோ எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த மெடாலியன்ஸ் இது வந்து அவெஞ்சர்ஸ் ஃபேனுக்காக நான் ஏற்கனவே சொன்னது போல். ஸோ மற்றபடி இந்த ஸ்பெஷல் எடிஷனுக்கும் மற்ற ஸ்மார்ட் ஃபோனுக்கும் வேறு எந்த டிஃப்ரென்ஸும் வந்து கிடையாது. அதிகப்படியாக எல்லாமே சிமிலர் தான். ஸோ இதோடைய கேமரா இன்டர்ஃபேஸ் நம்ம ஏற்கனவே செக் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் இந்த கேமரா இன்டர்ஃபேஸை நம்ம கையில் வச்சு டேரெக்டாக நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் எல்லாமே செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ எடுக்கும் பொழுது ஸ்னாப்ஸ் எல்லாமே ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. கேமரா இன்டர்ஃபேஸ் ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்குது. இதில் உங்களுக்கு டெலிஃபோட்டோ லென்ஸ் கிடையாது. ஒரு நார்மலான ஒரு பொக்கே எஃபெக்ட்காக மட்டும் தான் செகண்டரி லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் அது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்னு சொல்லலாம். ஸோ எடுக்கிற இமேஜஸ் எல்லாமே இப்போதைக்கு எடுத்த சாம்பிள் இமேஜஸ் பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா இருக்குது. நான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன்னும் இன்டெப்த்தாக வந்து கேமரா ரிவ்யூ வந்து செக் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு கேமரா ரிவ்யூ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிரத்யேகமாக கேமிங் ரிவ்யூ தனியாக வேணுமா, இல்லாட்டி ஃபுல் ரிவ்யூலேயே எல்லாத்தையுமே சேர்த்து கவர் பண்ணிட்டுமான்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளஸ் ஒருவேளை உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் அவெஞ்சர்ஸை பற்றி வேறு ஏதாச்சும் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை செய்யணும், இல்லை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது என்னன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வரக்கூடிய வாரங்களில் அதை நம்மளுடைய தமிழ் டெக் சேனலில் ஃபாலோ பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.